ராஜாவே உங்களுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்துனா இன்றைக்கு நீங்களும் என்ன செய்யுங்க, உங்க அன்பு பிரைம் மினிஸ்டர் ஆமானும் நான் வைக்கிற விருந்துக்கு என்ன செய்யணும், எங்க வீட்டுக்கு வர வேணும் அப்படின்னு. அவ்வளவுதானே வந்துப்ரே உடனே ஆமானுக்கு செய்தி அனுப்புறே, ராஜாத்தி வந்து விருந்துக்கு கூப்பிடா வாயா அப்படின்னு. அப்ப ராஜாத்தி வீட்டுல விருந்து நடக்குது. ராஜா அகஸ்வேர் ராஜா இருக்காரு. தோத்திரம். யாரு நம்பால இருக்கான்? யாரு? ஆமா 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 ஆமானும் இருக்கிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா தோத்திரம், ராஜாத்தி வைக்கிற விருந்துக்கு என்ன அதில் கூப்பிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு விருந்தெல்லாம் நடந்து முடிஞ்சு தோத்திரம். அப்ப ராஜா கேட்கிறாரு, தோத்திரம் என்ன ராஜாத்தி ஒண்ணுமே கேட்காம இருக்கே, தோத்திரம் இவ்வளவு நல்ல விருந்தெல்லாம் வச்ச, தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு என்ன வேணும் கேளு, ராஜ்யத்தில் பாதியானாலும் நான் என்ன செய்றேன், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எஸ்தர் ராஜாத்தி அப்ப கூட சொல்லி இருந்திருக்கலாம், பக்கத்திலே தான் அவன் இருக்கலாம், ஆன் த ஸ்பாட் முடிச்சிருக்கலாம். ஆனா நல்ல கேளுங்க, அவள் என்ன சொல்லுகிறார், இல்லையா நாளைக்கு நான் விருந்து வச்சிருக்கேன், என்ன செய்யுங்க நாளைக்கு நீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்வதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, sometimes certain delay will happen, don't worry, delay is not denial, that is for certain glory, hallelujah. சில நேரத்திலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்விலே தாமதிக்கும் போது அதை குறித்து கலக்கம் வேண்டாம், அதெல்லாம் ஒரு நன்மைக்காக, ஹalleluya. இப்ப இந்த ஒரு நாள் தள்ளி போட்டா அடுத்த நாள் நீங்க வாங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னார்ல, இந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போன ராஜாக்கு என்ன வரல, என்ன வரல, தூக்கம் வரல, ஹalleluya. எஸ்தர் ராஜாத்தி வீட்டுல விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போன ராஜாக்கு அரண்மனையில போய் என்ன வரல, தூக்கம் வரல. தூக்கம் வராதனால இவர் ஆட்களை வச்சுட்டே வாங்கடா அந்த வரலாற்று புத்தகங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வாசிங்கடா அப்படின்னு வாசிக்கிறாங்க. அப்ப அதுல வாசிக்கப்பட்டது என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ராஜாவை கொல்வதற்காக 2 பேர் என்ன செய்யறாங்க, சதி திட்டம் தீட்டுறாங்க அரண்மனை வாசல்ல. இதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் அதை சொல்லவும் ராஜாவுடைய ஜீவன் தப்புவிக்கப்பட்டது என்று சொல்லி குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. உடனே ராஜா தோத்திரம், ஆஹா என் ஜீவனை என் காப்பாத்தினது ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு என்ன நன்மை செய்யப்பட்டிருக்கு, என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. ராஜா ஒன்றுமே எழுதப்படவில்லை, ஒன்றுமே அவனுக்கு செய்யப்படவில்லை. ஆஹா இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை, என் ஆட்சியிலா என் ராஜரீகத்திலா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆஹா அவனுக்கு ஏதாவது நன்மை செய்யப்பட வேண்டுமே, செய்யற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஆஹா அப்படின்னு அவன் வீரவசனம் பேசிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து பேபேன் இந்த பிரசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஹalleluya, உங்க வாழ்க்கையிலே இப்ப ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. ஹalleluya, something is happening beyond you. ஹalleluya, உனக்கு பின்பாக ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. இது ஒரு பக்கம் அரண்மனையில இந்த விருந்த சாப்பிட்டு போனானே யாரு யாரு, அவன் வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரையும் கூப்பிட்டு ஆஹா ஓஹோ நான் யார் தெரியுமா, எனக்கு ராஜா கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா, ஆஹா அட போங்கடா உங்களெல்லாமா விருந்து கூப்பிட்டாரு பாரு, ராஜாத்தி வச்ச ஸ்பெஷல் விருந்துக்கு என்ன ஒண்டி தான் கூப்பிட்டாரு, வேற ஒரு மந்திரியும் கூப்பிடல. ஹalleluya, பிரதான மந்திரி நான் தான் போனேன், எனக்கு தான் ஸ்பெஷல் விருந்து, எல்லாமே எனக்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு தோத்திரம் தன்னை புகழ்ந்து புகழ்ந்து அங்க நடக்குது ஒரு ஆல்நைட் பிரேயர். ஹalleluya தோத்திரம். ஆனா எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாரும் ஐயோ அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் தோத்திரம். திடீர்னு ஆனா அப்படின்னு, ஆனாவா என்ன உங்களுக்கு போய் என்ன கஷ்டம், இந்த அரண்மனையில முத்தத்துல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் பத்தி அந்த மொர்தெகாய் தோத்திரம் தூக்கிட்டே இருக்கான். எப்படி ஆமா, ஆனா நான் வந்தா ஏந்திக்க மாட்டேங்கிறான். ஹalleluya, என்ன விஷ்